கேரளாவுல நர்ஸ் அனிலியா ஐஜனஸ் கேஸ பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்களோட அப்பா தன்னோட பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிற வேலைய விட்டுட்டு வந்திருக்காரு. தன்னோட பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்குமா நடந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் நினைச்சு வேதனைப்பட்டு இருக்காரு. என்னோட பொண்ணுதான் எனக்கு ஒரு நல்ல தோழி. பிறந்ததுல இருந்து என் பொண்ணு கூட பேசாத நாட்களே இல்ல. எத்தனாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் என் பொண்ணோட குரலை கேட்டாதான் எனக்கு தூக்கமே வரும். என் பொண்ணும் எனக்கு என் அப்பா இருக்காருன்னு ரொம்ப தைரியமா இருப்பா. இப்போ என் பொண்ணே என்கிட்ட இல்லன்னு வேதனைப்பட்டு இருக்காரு. அனிலியா டைரியில எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் போலீஸுக்கு கண்ணீரை வரவழைச்சிருக்கு. ஆனா தண்டனை வாங்கி கொடுக்க இந்த ஆதாரம் போதாதுன்னு அனிலியாவுக்கு நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் போராடிட்டு இருக்காங்க போலீஸ். ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிஞ்சதுன்றத இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க. இந்த வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் டாப் கிரைம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐஜனஸ் பாரக்கல் லீலம்மா தம்பதிகளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருக்காங்க. பொண்ணோட பேரு அனிலியா ஐஜனஸ், பையன் அபிஷேக் ஐஜனஸ். தன்னோட குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு அந்த அப்பா. அதுக்காக சவுதி அரேபியால ஒரு பெரிய கம்பெனில நல்ல போஸ்டிங்ல வேலை செஞ்சிட்டு இருக்காரு. தனக்கு மட்டும் இல்லாம தன்னோட குடும்பத்துக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்ன்றதுக்காக அவங்களையும் சவுதி அரேபியாக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. நம்ம யாருக்காவது நல்லது பண்ணா நமக்கு நல்லதே நடக்கும்னு நினைக்கிறவரு ஐஜனஸ். பொண்ணுன்னா அவருக்கு உயிர். அதே மாதிரி அனிலியாவுக்கும் அப்பானா ரொம்ப பிடிக்கும். தம்பி அபிஷேக்கும் அக்கா மேல உயிரா இருந்திருக்காரு. அழகான குடும்பம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அனிலியா நர்சிங் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க. ஜடாக் நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாஃப் நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அனிலியா நர்சிங் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் அவங்களோட ஆசை நர்சிங் காலேஜ்ல லெக்சரரா இருக்கிறது தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அனிலியாவுக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது சம்பந்தமா அனிலியா கிட்ட ஐஜனஸ் கேட்டிருக்காரு. உங்கள மாதிரி ஒரு நல்ல குணம் இருக்கிற மாப்பிள்ள தான் எனக்கு வேணும்பா. நீங்க பார்த்து யார சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க. அதே மாதிரி எங்களோட பசங்களுக்கும் நாங்க நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. நீங்க பாக்குற பையனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அனிலியா தன்னோட அப்பா கிட்ட உறுதியா சொல்லிருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிஷேக் ரொம்பவே சென்சிட்டிவான பர்சன். படிப்புல அபிஷேக்கு தன்னோட அக்கா தான் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. 2015ல அனிலியாவுக்கு ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் வந்திருக்கு. அதுவும் மேட்ரிமோனி மூலமா. அப்போ அனிலியாவோட வயசு 23. ரிலேட்டிவ் மூலமா அந்த பையனோட பேக்ரவுண்ட விசாரிச்சிருக்காங்க. அந்த பையன் கேரளா திருச்சூரை சேர்ந்த விவி ஜஸ்டின். துபாயிலும் வேலை செஞ்சிட்டு இருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. அத கேட்டதும் ஐஜனஸ் நம்ம பொண்ணு நம்ம பக்கத்துலதான் இருக்க போறான்னு சந்தோஷப்பட்டிருக்காரு. அவங்களோட சொந்த பந்தங்கள் எல்லார்கிட்டயும் சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. டிசம்பர் 26, 2016 அன்னைக்கு ஜஸ்டினுக்கும் அனிலியாவுக்கும் கல்யாணம் ஆகிருக்கு. கல்யாணம் ஆகி ஹனிமூன் போனதும் ஜஸ்டினோட நடவடிக்கை மாறி இருக்கு. சவுதி அரேபியால தான் பாத்துட்டு இருந்த வேலைய ராஜினாமா பண்ணிட்டு துபாய்க்கு தன்னோட கணவர் கூட போயிருக்காங்க அனிலியா. கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறம் ஜஸ்டின் கிட்ட எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு அனிலியா கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடியே ஜஸ்டின் கிட்ட எனக்கு லெக்சரரா ஆகிறதுதான் ஆசைன்னு அனிலியா சொல்லிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் ஜஸ்டின் மறுபடியும் ஸ்டாஃப் நர்ஸுக்கான ஃபார்மைய வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. ஏன்னா துபாய்ல அந்த வேலைக்கு போகணும்னா எக்ஸாம் எழுதிதான் ஆகணும். ஆனா அனிலியா அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க. ஆனா இதையே காரணமா காட்டி ஜஸ்டினும் அவரோட அம்மாவும் அனிலியாவை கேவலமா பேசிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா உன்னோட நர்ஸ் சர்டிபிகேட்டே போலியானதுன்னு சொல்லிருக்காங்க. நடந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தன்னோட தம்பி அபிஷேக்கு போன் பண்ணிருக்காங்க. தன்னோட கஷ்டத்தை சொல்லி அழுதுருக்காங்க.
இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அனிலியா துபாய்ல இருந்திருக்காங்க. அபிஷேக் கோயம்புத்தூர்ல படிச்சிட்டு இருந்திருக்காரு. அக்கா வருத்தப்பட்டு பேசினதுனால உடனே அடுத்த பிளைட் ஏறி வந்துடு, அவன் இல்லனா இன்னொருத்த, உனக்கு நான் இருக்க, அடுத்த பிளைட்டுக்கே டிக்கெட் புக் பண்ற, நீ கிளம்பி வா, தேவையில்லாம நீ எவங்கிட்டயோ பேச்சு வாங்கணும்னு அவசியம் இல்ல, என்னானாலும் நான் பாத்துக்கிறேன்னு அபிஷேக் சொன்னதை கேட்ட அனிலியா நமக்காக நம்ம தம்பி இருக்கான்னு தைரியமா தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. ஒரு நாள் தன்னோட அப்பா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லி ஃபீல் பண்ணிருக்காங்க. ஐஜனஸ்க்கு என்ன பண்றதுனே புரியல. அவளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கன்னு இத்தனை நாள் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாரு. இந்த விஷயத்த கேட்டு என் பொண்ணோட வாழ்க்கைய நானே கெடுத்துட்டனோன்னு வேதனைப்பட்டிருக்காரு. மே 2017 ஜஸ்டின் வேலையில ஏதோ தவறு செஞ்சதுனால துபாய்ல இருந்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தன்னோட குடும்பத்தையே திரிஷூருக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்போதான் அனிலியாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஜஸ்டின் துபாய்ல வேலை செஞ்சுட்டு இருந்தது ஒரு சின்ன கம்பெனில. பணத்துக்காக பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிருக்காரு. ஜனவரி 2, 2018 அன்னைக்கு அனிலியாவுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. ஏற்கனவே தன்னோட கணவர் மாமியார் மூலமா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்த அனிலியா இப்போ தன்னோட குழந்தைக்கு அப்பா வேணும்ன்றதுக்காக தன்னோட வாழ்க்கைய தியாகம் பண்ணிருக்காங்க. அனிலியாவோட அப்பா சவுதில இருந்தே தன்னோட பொண்ணுக்கு தினமும் போன் பண்ணி விசாரிச்சிட்டு இருப்பாரு. அனிலியா திரிஷூர் வந்ததுக்கு அப்புறம் பெங்களூர்ல ஒரு நல்ல காலேஜ்ல எம்எஸ்சி கரஸ்ல படிச்சிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 4, 2018 அன்னைக்கு எம்எஸ்சி எக்ஸாமுக்காக பெங்களூருக்கு போயிருந்திருக்காங்க அனிலியா. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு ஜஸ்டினோட ஃபேமிலி அனிலியாவை அவாய்ட் பண்ணிருக்காங்க. அனிலியா ஜஸ்டினுக்கு வீடியோ கால் பண்ணி தன்னோட குழந்தைய காமிக்க சொன்னாலும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி குழந்தைய காமிக்காம இருந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இத நினைச்சு பயந்துட்டு இருந்த அனிலியா நேரடியாவே தன்னோட குழந்தைய பாக்குறதுக்காக ஆகஸ்ட் 23, 2018 அன்னைக்கு பெங்களூர்ல இருந்து திரிஷூருக்கு கிளம்பிருக்காங்க. திரும்ப வர்றதுக்காக ரிட்டர்ன் டிக்கெட்டும் ஆகஸ்ட் 27, 2018 அன்னைக்கு புக் பண்ணிருக்காங்க. குழந்தைய பாக்குறதுக்காக ஏக்கத்தோட போன அனிலியாவுக்கு குழந்தைய காட்ட மறுத்திருக்காங்க. அடுத்த நாள் தன்னோட அப்பாவுக்கு போன் பண்ண அனிலியா, இங்க நிலைமை சரியில்லப்பா, என் குழந்தைய என் கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்ன பண்றதே புரியலன்னு அழுதுருக்காங்க. அதுக்காக நீ ஏமா அழுவுற, உடனே நீ பெங்களூருக்கு போ, நல்லபடியா எக்ஸாம் எழுது, நான் ஒரு 10 நாள்ல திரிஷூருக்கு வந்துடுறேன்னு, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன், என்னால முடியலனா ஏன் கூடவே உன்னை ஊருக்கு கூட்டிட்டு வந்துடுறேன், தைரியமா இருன்னு அழுதுகிட்டே சொல்லிருக்காரு. இல்லனா தம்பி உனக்கு துணையா அனுப்பட்டுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அனிலியா, வேண்டாம்பா, என் கஷ்டத்தை தம்பி பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டான், அவன் முன்னாடி அவங்க ஏதாவது என்ன சொன்னாலும் அடிச்சாலும் அடிச்சிடுவான்பா, தேவையில்லாம பெரிய பிரச்சனை ஆயிடும்னு தன்னோட அப்பா கிட்ட சொல்லிருக்காங்க. ஆகஸ்ட் 25, 2018 அன்னைக்கு சாயந்தரம் 3:30 மணிக்கு திரிஷூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறதா தன்னோட தம்பி அபிஷேக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதுதான் அவங்க அனுப்பின கடைசி மெசேஜ். அனிலியாவை வழி அனுப்புறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜஸ்டின் வந்திருக்காரு. ட்ரெயின் கிளம்பினதும் ஜஸ்டின் அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜஸ்டின் அனிலியாவுக்கு போன் பண்ணிருக்காரு. போன் நாட் ரீச்சபிள்னு வந்திருக்கு. திரும்ப திரும்ப போன் பண்ணி பார்த்தாலும் லைன் கிடைக்காததுனால பயந்து போய் அனிலியாவோட அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. உடனே ஐஜனஸ் தன்னோட ரிலேஷன்ஸ்க்கு போன் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிருக்காரு. சரியா 3 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 28, 2018 அன்னைக்கு ஆலுவா பெரியார் நதியில அனிலியாவோட உடலை சடலமா கண்டெடுத்திருக்காங்க. போலீஸ் தரப்புலயும் அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க. விசாரணை பண்ணும்போது அது அனிலியான்னு தெரிய வந்திருக்கு. ட்ரெயின் ஏறிட்டேன்னு சொன்ன பொண்ணு இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே சவுதில இருந்து ஐஜனஸும் அவரோட மனைவியும் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. தன்னோட மனைவி இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சும் ஜஸ்டின் அனிலியாவை பாக்குறதுக்கு வரவே இல்ல. ஐஜனஸ் ஜஸ்டினுக்கு போன் பண்ணி குழந்தைய கடைசியா ஒரு முறை கூட்டிட்டு வந்து காமிங்கன்னு சொன்னாலும் அதுக்கும் அவங்க வரவே இல்ல. கடைசியா அனிலியாவோட இறுதி சடங்கு ஐஜனஸ் கொச்சின்ல பண்ணி முடிச்சிருக்காரு. கொச்சின்ல இருந்து திரிஷூருக்கு வந்த ஐஜனஸ் தான் மகளோட இறப்புக்கு ஜஸ்டினும் அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் காரணம்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காரு. ஜஸ்டின் இந்த கேஸ்ல குற்றவாளியா எடுத்துக்கல. ஏன்னா அன்னைக்கு சாயந்தரம் அனிலியாவை ஜஸ்டின் தான் ட்ரெயின் ஏத்தி விட்டுருக்காரு. அதனால இது ஒரு தற்கொலைன்னு போலீஸ் முடிவு பண்ணாங்க. ஆனா ஐஜனஸ் போலீஸ் கிட்ட, எதுக்காக என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கணும், புருஷன் இல்லனாலும் அப்பாவா நான் இருக்கேன், நான் அவளை சந்தோஷமா பாத்துப்பேன், அவ என் பொண்ணு மட்டும் இல்ல
எனக்கு ஒரு நல்ல தோழி, எங்க 2 பேருக்குள்ள அந்த அளவுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கண்டிப்பா அவளை ஏதோ பண்ணிதான் கொலை பண்ணிருக்காங்க. நீங்க விசாரணை பண்ணுங்க. கண்டிப்பா ஜஸ்டின் அவளை எதுவும் பண்ணலனா எதுக்காக அவளை கடைசியா பார்க்க வரல, குழந்தையும் கூட்டிட்டு வந்து காமிக்கலன்னு போலீஸ் கிட்ட அனிலியாவோட அப்பா வாதாடி இருக்காரு. தன்னோட பொண்ணு அவருக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாம் போலீஸ் கிட்ட காமிச்சு ஜஸ்டின் அவளை குடும்பப்படுத்திருக்கான்னு ஐஜனஸ் சொன்னதுனால போலீஸ் ஜஸ்டினையும் அவங்க குடும்பத்தையும் விசாரணை பண்றதுக்காக ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காங்க. அவங்கள விசாரணை பண்ணி பார்த்தாலும் எந்த ஒரு பலனும் இல்லாம போயிருந்திருக்கு. போலீஸுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காததுனால அவங்கள அனுப்பியிருக்காங்க. ஐஜனஸ் கொச்சின்ல தன்னோட வீட்டுல தேடி பார்க்கும்போது அனிலியா ரூம்ல இருக்க கபோர்ட்ல ஒரு டைரிய பாத்திருக்காரு. அந்த டைரி எடுத்துட்டு போய் போலீஸ் கிட்டையும் காமிச்சிருக்காரு. அதுல உருக்கமா 18 பக்கத்துக்கு தன்னோட கஷ்டத்தை எழுதிருக்காங்க. அது என்னன்னா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதுக்கு காரணம் என்னோட அப்பா, அம்மா, தம்பி. என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லன்னு நினைச்சேன். முதல்ல ஜஸ்டினை பார்க்கும்போதும் அந்த மாதிரி தான் தோணுச்சு. என்கிட்ட நல்லா தான் பேசினாரு. என் கல்யாண நாள் தான் என்னோட சந்தோஷத்துக்கு கடைசி நாள். துபாய் போனதும் என்னோட அத்தை என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை என் புருஷன் கிட்ட சொன்னாலும் என் அம்மா சொல்ற மாதிரி கேளுன்னு சொல்லிட்டாரு. நானும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜஸ்டினோட அம்மாவும் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறமாவது நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ஜஸ்டின் ஏதோ தப்பு செஞ்சதுனாலதான் அவர் வேலை செஞ்ச கம்பெனில இருந்து அவரை எடுத்துட்டாங்க. அதனால திருஷூருக்கும் வந்துட்டோம். இங்க வந்தும் எனக்கு நிம்மதியே இல்ல. எந்த விஷயத்துக்கு எடுத்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஜஸ்டினுக்கும் வேலை இல்லாததுனால எம்எஸ்சி படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போலான்னு நினைச்சேன். ஆனா ஜஸ்டின் என் மேல சந்தேகப்பட்டுட்டு இருந்தாரு. ஒரு நாள் நான் எதிர்த்து பேசினதுக்கு என்ன அடிச்சாரு. ஒரு முறை அபிஷேக் வீட்டுக்கு வரும்போது என் கழுத்துல இருந்த காயத்தை பார்த்தான். அத பார்த்து ஜஸ்டின் முன்னாடியே என்ன ஆச்சுன்னு கேட்டான். ஆனா நான் அதுக்கு பதில் சொல்லல. ஜஸ்டின் தைரியமா எங்களுக்குள்ள சின்ன சண்டை, நான் தான் அவளை அடிச்சேன்னு சொல்லிருக்காரு. அதை கேட்ட அபிஷேக் கோவப்பட்டு ஜஸ்டினை அடிக்க போனான். உனக்கு வாழ விருப்பம் இல்லன்னா எங்க அக்காவை அனுப்பிடு, இன்னொரு முறை அடிச்சனா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு அடிக்க போயிருக்கான். அந்த சமயத்துல எங்க மாமனார் வந்து அந்த சண்டையை தடுத்தாரு. ஜஸ்டினும் பயந்து போய் இன்னொரு முறை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்காரு. அபிஷேக் அங்க இருந்து கிளம்பினதும் உன் தம்பிக்கு எவ்வளவு தைரியம்னு என்ன அடிச்சாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நரகத்தை தான் பார்த்தேன். என்னோட அப்பா கிட்ட என்னோட சோகத்தை சொல்லி அவரை கஷ்டப்படுத்த வேண்டான்னு நினைச்சேன். தம்பி கிட்ட சொன்னா உடனே ஓடி வந்துடுவான். அம்மா கிட்ட சொன்னாலும் அவங்க அழுவாங்கன்னு என் கஷ்டத்தை எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். எனக்கு குழந்தை பிறந்த உடனே அவனுக்காக வாழணும்னு நினைச்சேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இவங்க என்ன கொலை பண்ணிடுவாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை எனக்கு ஏதாவது நடந்தா அதுக்கு காரணம் ஜஸ்டினோட அம்மாவும் தான். போலீஸ் இத ஆதாரமா எடுத்துக்கணும். இது நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் பாக்கணும்னு இது என்னோட ரூம்ல இருக்க கபோர்ட்ல பூட்டி வச்சிருந்தேன். ஒருவேளை நான் இறந்துட்டா இந்த கபோர்ட உடைச்சு பாப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தம்பி, நீ சந்தோஷமா இருக்கணும்டா. உனக்கு மனைவியா வரவளுக்கு நீ ஒரு நல்ல வாழ்க்கைய கொடு, அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கோன்னு எழுதி கையெழுத்து போட்டிருக்காங்க. அனிலியா இறந்து 4 மாசத்துக்கு அப்புறம் ஜனவரி 19, 2019 அன்னைக்கு திருஷூர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஜஸ்டின் சரணடைஞ்சிருக்காரு. மனைவி சந்தேகத்தின் அடிப்படையில இறந்து போனா புருஷனையும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் விசாரிக்கணும்னு கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஜஸ்டினோட நடவடிக்கை சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னு போலீஸ் தரப்புல சொன்னதுனால எதுக்காக அவங்கள விசாரணை பண்ணலன்னு கோர்ட்ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஜஸ்டின் மேல மனைவிய கொடுமை பண்ணாருன்னு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்போ ஜஸ்டின் குற்றவாளியா இல்லையான்னு நிரூபிக்கிறது தான் போலீஸுக்கு இருக்க சவால். அனிலியாவோட பையன் ஜஸ்டினோட குடும்பத்துக்கிட்ட தான் வளர்ந்துட்டு இருக்கான். ஜஸ்டின் மேல இருக்க குற்றம் நிரூபணமானதும் குழந்தைய நாங்களே எடுத்து வளர்ப்போன்னு ஐஜனஸ் மீடியா முன்னாடி சொல்லியிருக்காரு. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.